ஃப்ரெண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டாக்ஸ் அசிஸ்டன்ட், அவில்தார் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு வந்து மெரிட் செலக்ஷனா தான் வந்து இருக்க போது. ஸோ இதில சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 25,500லேருந்து 81,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். கல்வி தகுதி வந்து பாருங்க, குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுல இங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 22 டிசம்பருக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சென்ட்ரல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா 2 டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. டாக்ஸ் அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கும், ஹவில்தார் கேட்டகரிக்கும் குடுத்துருக்காங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து ஒரு 4 வேகன்சி இருக்கு. ஸோ சேலரி வந்து பாருங்க 25,500 இருந்து 81,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். ஹவில்தார் கேட்டகரிக்கு வந்து ஒரு 10 வேகன்சி இருக்கு. இதுக்கு வந்து பாருங்க 18,000 இருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, ஸோ கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதுல குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி, ஸோ எந்த போஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க டிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்ல இருந்து ஃபாதர் நேம், அட்ரஸ் இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து இணைக்கணும். ஸோ இணைச்சு நீங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்க வந்து பாருங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து போஸ்டல்ல வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட்ன்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 22 டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு செலக்ஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல வந்து எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. எப்படி வந்து செலக்ஷன் இருக்குன்னா, மெரிட் செலக்ஷனா தான் உங்களுக்கு இருக்க போது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்க போது. ஸோ இதுல உங்களுக்கு கல்வி தகுதின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா, ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி வொர்க்க பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு இது பாருங்க பிசிக்கல் அந்த மாரிலாம் வந்து எதுவுமே இருக்காது. ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 27 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கும். ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்து ஹவில்தார் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்க ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இதுக்கு ஹவில்தார் கேட்டகரிக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 10த் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா ஹவில்தார் கேட்டகரிக்கு வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. அது வந்து பாருங்க மேலா இருந்தா 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஹைட். அது மாரி வந்து உங்களுக்கு ஹைட்ல இருந்து இதெல்லாம் குடுத்துருக்காங்க. செஸ்ட் வந்து 81 இருக்கணும். இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ வாக் பண்ற மாரி இருக்கும். இதெல்லாம் பிசிக்கல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஹவில்தார் கேட்டகரிக்கு. டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு அந்த மாரி எதுவுமே கிடையாது. பிசிக்கல்லாம் கிடையாது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ செலக்ஷன் நான் சொன்ன பத்தில உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் வந்து எடுக்குறாங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க ஒரு 65 ஸ்போர்ட்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கணும். அது வந்து பாருங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேட்டகரில வந்து வச்சிருக்கணும். ஸோ அந்த சர்டிபிகேட்ஸ்க்கான டீட்டெயில்ஸுமே இங்க குடுத்துருப்பாங்க. அதாவது இன்டர்நேஷனல் காம்படிஷனோ, நேஷனல் காம்படிஷனோ, இன்டர் யூனிவர்சிட்டி இந்த மாரி குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுல வந்து நீங்க சர்டிபிகேட் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய லெவல்ல வந்து வச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்போர்ட்ஸ வச்சு உங்களோட குவாலிஃபிகேஷன் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.